ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்கிறப்போ என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே. போராட்டம் இருக்குது, ஆனால் போராட்டத்தில் தெளிவான முடிவையும் அவர் எடுக்கிறார். போராடுறதுனாலே நம்ம தோத்துட்டோன்னு கிடையாது. போராடுங்க, விட்டு கொடுக்காம போராடுங்க. ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் தெளிவான சில காரியங்களை கூறுங்க. நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டும், உம்முடைய சித்தமே கடவுது. நீர் விரும்புகிற மாதிரி தான் நான் வாழுவேன், நீர் சொல்கிறது தான் நான் செய்வேன், உம்முடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடக்கும், உம்முடைய நோக்கம் தான் என் வாழ்க்கை. நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி நடந்துருங்க. சிலர் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரிலங்க. நான் சொல்கிறது என்ன சொல்கிறதுனா, தெரிலனா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, டெய்லி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே கடவுள்னு சொன்னீங்கன்னாலேயே என்ன தெரியுமா நடந்துடும்? தேவன் உங்களை எப்படி வழி நடத்துவார்னா அவருடைய சித்தம் தான் நடக்கும். நாம் அவர்கிட்ட சரணடைஞ்சு அர்ப்பணித்தாலே போதும், அவர் படிப்படியாக வழி நடத்திடுவார். அடைக்க வேண்டிய கதவை அடைச்சிருவார், திறக்க வேண்டிய கரெக்டாக நீங்கள் போகிற பாதை அவருடைய சித்தமாக ஆகிடும். அப்போ இயேசு போராடுறாரு, ஆனால் தெளிவான முடிவு எடுக்கிறாரு, உம்முடைய சித்தமே கடவுதுன்னு. கடைசி அங்கே ஜெபிச்சு முடிக்கிறப்போ, எழுந்திருக்கிறப்போ அவர் ரொம்ப தெளிவாயிடுறார். அந்த மனவேதனை நீங்கி விடுது. கெத்சமனே தோட்டத்துக்கு அப்புறம் அவரை கைது செய்கிறாங்க பாருங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரை பார்க்க மாட்டீங்க நீங்கள். என்ன தெளிவு, அவ்வளோதான். தீர்மானத்தை எடுத்தாச்சு, உறுதியான தீர்மானத்தை, போராடி தீர்மானத்தை எடுத்தாச்சு. அந்த போராட்டம் இல்லாமல் அது வந்திருக்காது, ஆனால் போராடி தீர்மானத்தை எடுத்தாச்சு. சீசல்ட்டும் சொல்கிறாரு, எப்போ நீங்களும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா சோதனைக்குள்ளே விழுந்துருவீங்கன்றார். வாட்ச் அண்ட் ப்ரே லெஸ்ட் யூ என்டர் இன்டு டெம்ப்டேஷன். நீனும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஏன்னா அவரும் அதுதான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாரு. நீ பண்ணியானா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறாரு, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலவீனமானது. நானும் அந்த திட்டிருப்பேன் அவங்கள. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. இது எங்கே பார்க்க முடியும்? இயேசுக்கிட்ட தான் பார்க்க முடியும். நாம் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் நாம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்ருப்போம். இல்லைங்க, இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, இதனால தாங்க. இயேசு அப்படின்னா பாவமே செய்யாதவர், இன்னொருத்தன் செய்கிற தப்புக்கு அவரே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமானது. அவங்களுக்கே ஐடியா தோணி இருக்காது. ஓ அப்படியான்னு இருப்பாங்க. ஸோ அதனால தான் தூங்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்றைக்கும் அதை எக்ஸ்கியூஸாக கொடுத்துக்கிறாங்க, மாம்சம் பலவீனங்க. எப்போ போராடுப்பா, அதான் பாயிண்ட் என்னது? போராடு. போராடினா ஜெயிச்சிடலாம். போராடினா மாம்சம் பலவீனமானதுன்றதுனால போராடாமல் விட்டுறாத, போராடு. அப்போ அங்கே ஒரு டிசிஷன்